ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். படித்ததில் பிடித்த சிறுகதை மாமியார் மருமகள் சிறுகதை. மருமகள் மாமியாருக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். முதியோர் இல்லத்துக்கு போன அப்புறம் மாமியார் எப்படி மாறுறாங்க பாருங்கள், முன்னேறாங்க. சீதா, அம்மா இன்னும் எழுந்திருக்காமல் படுத்திருக்காங்க, என்னான்னு பார்க்கக்கூடாதா என்றான் கனகு. நான் தசவதனி பாருங்க, ஒரே நேரத்தில் 1000 வேலை பார்க்குறதுக்கு. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், உங்களுக்கு டிஃபன் செய்யணும். ஏண்டா பொம்பளையா பிறந்தோம், போதும் போதும்னு ஆயிடுது. இதில் அவங்கள வேற கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அண்ணா எப்படி சீறினாள் கனகுவின் மனைவி சீதா. பாவம், வயசானவங்க உடம்பு நல்லா இருந்தால் கூட மாட ஒத்தாசை பண்ண மாட்டாங்களா? நின்னா கால் வலிக்குது, உட்காந்தா கை வலிக்குதுன்னு புலம்பினா அதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடுவேன். ஒத்தாசை செய்கிறாங்களாம். ஒத்தாசை நல்லா இருக்கிறப்போ செய்யாமலா போனாங்க? வயசான காலத்தில் பெத்த பிள்ளைங்க தானே காப்பாற்றணும். உங்கள் வாக்கியத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. பெத்த புள்ளனா நீங்கள் ஒருத்தர் தானா? டெல்லியில் உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு? அவரையும் 10 மாதம் சுமந்தாங்கல்ல. இங்கே 6 மாதம், அங்கே 6 மாதம்னு முடிவு பண்ணதுதான். உடம்பு முடியாதவங்களா எவ்வளோ தூரம் போக முடியும்? இது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிதான் என் தலையில் கட்டுறீங்க. நடமாட முடியலமா இருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. குழந்தைகளை பாரு, ஸ்கூல் வந்ததிலிருந்து அவங்க கூட தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நைட்லவும் அவங்க கூட தான் படுக்கிறாங்க. இப்போ அவங்கள டெல்லிக்கு அனுப்புனா ஏங்கி போயிடாதுங்க. வீட்டில் நான் முழுக்க இருக்கிறது நீங்களா நானா? இருந்து பார்த்தா தெரியும் அவங்க வண்டவாளம் எல்லாம். உங்களை கட்டுனா பாவத்துக்கு 6 மாதம் அவங்கள சுமந்தா போதும். ஆளை விடுங்க சாமி. கட்டிலில் படித்திருந்த தனது தாய் சாந்தாயை தட்டி எழுப்பினான் கனகு. நெற்றியை தொட்டு பார்த்தான். நெருப்பாக கொதித்தது. கண் விழித்து சாந்தாவிடம் இந்த டீயை குடித்து விட்டு மாத்திரையை விழுங்க சொன்னான். சுடு தண்ணியை மட்டும் குடிங்க. சாயந்தரம் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆபீஸ் கிளம்பினான். கேபினில் வந்து அமர்ந்ததும் முதல் வேலையாக டெல்லியில் உள்ள அண்ணன் வரத்துக்கு ஃபோன் செய்தான். ஹலோ கனகு, அம்மா எப்படி இருக்காங்க? நான் கால் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நீயே பண்ணிட்ட. என்ன விஷயம் சொல்லு என்றான் வரது. அம்மா சென்னை வந்து 8 மாதம் ஆக போகுது என்றான் கனகு. அதனால் என்ன? 6 மாதம் முடியறப்போ டக்குன்னு வந்து அழிச்சிட்டு போகணுமா? அம்மாவால் அங்கங்கே அலைய முடியுமா? டெல்லியில் ஒரே பனி. அதுக்கு அது எனக்கு தெரியாமா இல்லை. சரி, எப்போ டெல்லிக்கு கொண்டு வந்து விடுற? நான் அப்செக்ஷன் சொல்ல போகிறதில்ல, உன் இஷ்டம் என்று ஃபோனை வைத்தான் வரது. கனகு, என்ன ரொம்ப நேரமாக காக்க வச்சிட்டேனே. நான் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? அம்மாவை பற்றி தான். அம்மா விஷயத்தில் சீதா விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறா. என்ன செய்கிறதுன்னு தெரியல. சாந்தாம்மாவோட அருமை தெரியல. விடு. பேர குழந்தைங்க பாட்டியோட தான் அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. ஓடி விளையாடுற பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்க பாட்டி இல்லாமல் போனால் அது வீடு இல்லை, சுடுகாடு தான். சீதாவுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தோணலை தான். முடிவில் விட பிடியா இருக்கா. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க கேட்டான் சுந்தரம். இந்த விஷயத்தில் என்னால் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர முடியலை. பாரத்தை என்கிட்ட இறங்கி வச்சிட்டல்ல, கவலை விடு, நான் பார்த்துக்கிறேன். சாரதா முதியோர் இல்லமன்னு மேற்கு மாம்பழத்தில் இருக்குது. பெரியவங்களை தங்கமாக பார்த்துக்கிறாங்க. இல்லத்தோட நிர்வாகம் சண்முகம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். வாரத்தில் சண்டே மட்டும் சொந்த பந்தங்களை பார்க்க அலோ பண்ணுவாங்க. குழந்தைகளை அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வாயேன். என்ன இப்போ? அரை மனசோடு ஒப்புக்கொண்டான் கனகு. வீட்டு ஹாலில் சோபாவில் அமர்ந்தபடி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள் சீதா. அம்மா பூ கொடுத்து கொண்டிருந்தாள். கனகு உடை மாற்ற அறைக்கு சென்றான். காஃபி டம்ளரோடு சீதா உள்ளே நுழைந்தாள்.
அண்ணங்கிட்ட பேசினீங்களா? எப்போ கொண்டு போய் விட போகிறீங்க? அம்மாவை முதியோர் இல்லத்துக்கே சேர்த்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன், உங்கள் அண்ணன் மாதம் வச்சிக்க மாட்டாராமா? சரி, உங்கள் அண்ணன் வேலைக்கு போகிறாரு. குருந்தியாவுக்கு வேறு என்ன வேலை? இந்த சீதா மட்டும் இளிச்ச வாயி, நல்லா வாயில் வருது. முதல்ல இது யாரோட ஐடியா? என் முடிவுதான். அங்கேவாது அம்மா நிம்மதியாக இருக்கட்டும். இங்கே மற்றும் யார் அவங்கள கொடுமைப்படுத்துகிறா? முதல்ல செய்தியை உங்கள் அண்ணன் காதில் போடுங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த செலவையும் நம்ம தலையில் கட்டிட போகிறாங்க. அடுத்த நாள் ஆபீஸ் கேபினிலிருந்து அண்ணனுக்கு ஃபோன் செய்தான் கனகு. ஹலோ கனகு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீயே ஃபோன் பண்ணிட்ட. எங்கள் கம்பெனி சிங்கப்பூர் ட்ரான்ஸ்ஃபர் போக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் கூட அபியும் வரா. அம்மாவா இப்போ கூட்டிகிட்டு வர வேணாம். நாங்கள் டெல்லி வந்து இறங்கினதும் கால் பண்ணுறேன் என்றான் வரது. அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு சேர்க்கலாம்னு இருக்கேன். விசாரிச்சிட்டேன். வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்காம். நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கலாங்களாம். உங்கள் முடிவு என்ன என்றான் கனகு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. பாதி செலவு வேணா நான் ஏற்றுக்கிறேன். அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிற? உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு பேசலாமன்னு இருந்தேன். அன்று இரவு சீதாவும் குழந்தைகளும் தூங்க சென்று விட்டார்கள். சாந்தா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். கனகு சோபாவில் வந்து அமர்ந்தான். அம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? பூடகமாக பேசுகிற, என்ன விஷயம்? அண்ணனும் நானும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாம்னு இருக்கோம். சாந்தா கண் கலங்கினாள். கனகு, என்னை பாரமாக நினைக்கிறியாடா? போக போக உங்களுக்கே புரியும் இந்த முடிவை நான் எடுக்க என்ன காரணம்னு. மறுநாள் காலை கார் சாரதா முதியோர் இல்லத்தில் வந்து நின்றது. கனகு, சுந்தரம், சாந்தா மூவரும் இறங்கினார்கள். நிர்வாகி செல்லப்பா அவர்களை வரவேற்று இருக்கையில் அமர சொன்னார். இது முதியோர் இல்லம்னு நினைச்சிடாதீங்க. பலருக்கு உயிர் கொடுத்த தெய்வங்க எழுந்திருந்திருக்கும் இடம். அப்பா கோயில் தானே, கோயிலேயே இருக்கணுங்கிற பாக்கியம் யாருக்கு வாய்க்கும்? பக்தர்களுக்கு தானே. இங்கே டிவி, லைப்ரரி இருக்குது. துணைக்கு பேச ஆளும் இருக்காங்க. ஒண்டியாக இருக்கிற மாதிரி உணர மாட்டீங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் உறவினர்கள் வந்து பார்க்க அனுமதிக்கிறேன். இறைவனை ரொம்ப வேண்டிட்டு இருக்கீங்க போல. ஆமாம்ப்பா, ஏன் கேட்குற என்றாள் சாந்தா. இங்கே உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இறைவனை வேண்டிக்கிட்டே இருக்கலாம் சந்தோஷமாக எப்போவும். அடுத்த நாள் சுந்தர் கிட்ட இருந்து ஃபோன் கனகு எடுத்தான். மறுமுனையில் சுந்தரம், உங்கள் அப்பாவுக்கு சொந்தமான நிலத்தை 4 வழி சாலைக்காக அரசாங்கம் கையகப்படுத்திடுச்சுல்ல. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு சார்பாக தீர்வு ஆகியிருக்கு. எப்படியும் 30 லட்சம் சாந்தா அம்மாவுக்கு கிடைக்க போகுது. சீதாவுக்கு தலைக்கால் புரியலை. நாளை அம்மாவை அழைச்சிட்டு வந்துடணும். அன்று மாலை முதியோர் இல்ல நிர்வாகியோடு சாந்தா வீட்டுக்கு வந்தாள். உனக்கும் வரதுக்கும் ஆளுக்கு 5 லட்சம் தரதா இருக்கேன். 10 லட்சத்தை என் பேரில் பேங்க்கில் போட்டுக்க போகிறேன். என் பேர் மீதி 10 லட்சம் சாரதா இல்லத்துக்கு கொடுக்கிறதா இருக்கேன் என்றாள். சீதாவின் முகத்தை கனகு பார்த்தான். அவள் தலை குனிந்தாள். நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாஸ்ட் வரைக்கும் கதை ரொம்ப நன்றி. தேங்க்யூ.